Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பீக்கங்காய் தோல் சட்னி செய்யறதுக்கு 2 பீக்கங்காவோட தோலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீக்கங்கால நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீக்கங்காய் விட பீக்கங்காவோட தோல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இதை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி சட்னியா செஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான சட்னியை ஒரு 5 நிமிஷத்துல அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பீக்கங்காவோட தோல், அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு புளி, ஒரு 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 வரமிளகா, 3 பச்சை மிளகா. மிளகாய் உங்க காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு சின்ன கப் அளவு துருவிய தேங்காய். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனை கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில். அடுத்து இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலைய ஒரு 2 செகண்ட் இதுல கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுத்து இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அது லைட்டா வதங்கணும். அடுத்து இதுல தேங்காய் சேர்த்திட்டு ஒரு 2 செகண்ட் இதை லைட்டா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பீக்கங்காய் தோல். அடுத்து இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு இந்த பீக்கங்காவோட தோலெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இதுல புளி சேர்த்திட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை ஃபைன் பேஸ்டா இல்லாம கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த மாதிரி அரைச்சுக்குங்க. இந்த சட்னி ஒயிட் ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடவும் இது நல்ல காம்பினேஷனா இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிட்ற மாதிரியா இருந்தா இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு ஒரு தாளிப்பு சேர்த்தினீங்கன்னாக்கா தோசைக்கும் நல்லா காம்பினேஷனா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.